மக்களே வாங்க. அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் லட்சக்கணக்காக செலவழித்து படித்து கடைசியில் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் சிக்கி சீரழிஞ்சு கஷ்டப்படுறத விட எங்களுக்கு ஒரு ஃபாதர் தமிழில் இங்கிலீஷ் சொல்லித்தரார். ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லி இந்த சேனலை நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நீங்களும் நல்லா படிங்க. ரொம்ப ரொம்ப எளிதான முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம லெசன் 34 34வது பாடத்துக்கு வந்துட்டோம். அதாவது ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மொதல் பாடத்துலேருந்து நீங்கள் வந்தால் தான் இதெல்லாம் கரெக்டாக புரியும். நிகழ்காலத்தில் ஒரு சிம்பிள் இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இப்போ அப்புறம் பாஸ்ட் டென்ஸ்னு அதேமாதிரி 4 இருக்கும். இப்போ ஃப்யூச்சரில் சிம்பிள் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்குது. சரியா? இப்போ இது உங்களுக்கு இங்கிலீஷ் வார்த்தை பிடிக்காது இல்லையா? அதனால் தூக்கி தூரப்பட்டுருவோம். இது எப்படி நம்ம சொல்ல போகிறோம்? இரு சொல் வகை எதிர்காலம். அதாவது இப்போ நிகழ்காலத்தில் பாருங்கள், ஹெச் ப்ளஸ் V3 தான் சூத்திரம். அதாவது ஹெச்னா ஹேஸு. ஹேவ்னா நீ பன்மைக்குரியது, ஹேஸ்னா ஒருமைக்குரியது, ப்ளஸ் V3 போட்டிருக்கேன். அதாவது பன்மை ஒருமை கூட V3 போடணும். இப்போ பன்மைக்கெலாம் ஹேவ் போடுவோம் இல்லையா? ஐ ஹவ் ஈட்டன், நான் சாப்பிட்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்ருக்கேன். இனி அந்த கடையில் நினைக்க சாப்பிட்ருக்கியா? எஸ், ஐ ஹவ் ஈட்டன், நான் சாப்பிட்ருக்கேன். வி ஹவ் ஈட்டன், நாங்கள் சாப்பிட்ருக்கோம். வி ஹவ் கான், நாங்கள் போயிருக்கிறோம். ஒருமையாக இருந்தால் ஹி ஹஸ் ஈட்டன், அவன் சாப்பிட்ருக்கான். ஹி ஹஸ் கான், அவன் போயிருக்கிறான். அந்த மாதிரி. இப்போ கடந்த காலத்தை பாருங்களேன். கடந்த காலத்தில் அதே ஹெச் ப்ளஸ் V3 தான். ஆனால் அங்கே ஹெச்னா ஹேஸு, இங்கே ஹெச்னா ஹேடு. அதாவது இறந்த காலம். ஹேவும் ஹேஸும் நிகழ்காலம், ஹேடுனா இறந்த காலம். இப்போ ஹேடு ப்ளஸ் V3, அதாவது இங்கே பன்மையும் கிடையாது ஒருமையும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே தான். ஐ, வி, யூ, தே, தீஸ், தோஸ், நீங்கள் என்ன வார்த்தைன்னு போட்டுக்கோங்க. பன்மை எல்லாத்துக்கும் ஒருமையாக இருந்தாலும் சரி, ஹீ, ஷி, இட்டு, திஸ், தட்டு, திஸ் பாய், தட் பாய், அது மாதிரி தீஸ் பாய்ஸ், தோஸ் பாய்ஸ், எல்லாத்துக்கும் ஹைச் ப்ளஸ் V3 தான். இந்த போட்டுக்க HAD, ஹேடு ப்ளஸ் V3. சரி, இப்போ பாருங்களேன். இதுக்கு பேர் சூத்திரம் 10. இதுக்கு முன்னாடி நம்ம படித்தது சூத்திரம் 9. அப்போ சூத்திரம் 10 என்னது? IVUU, இந்த 4க்கு மட்டும் ஷேல் வரும். ஷேல் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் V3. அப்புறம் மீதி எல்லாத்துக்கும் ஒருமையோ பன்மையோ, ஹீ, ஷி, இட், இதெல்லாம் ஒருமை. தே, தீஸ், தோஸு, தீஸ் பாய்ஸ், தோஸ் பாய்ஸ், எல்லாத்துக்கும் வில் வரும் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் V3. சரியா? இந்த ஹைச்னா ஹேவ். அதாவது கடந்த காலத்தில் ஹேடு வராது. இது எதிர்காலம். அதனால் ஷேலும் வில்லும் வர்றதுனால அது பக்கத்தில் ஹேவ் தான் வரணும். இப்போ சொந்தமாக எப்படி எழுதுறது ஃபாதர்? இந்த பாருங்கள். நாளை இந்நேரம் நான் மதுரைக்கு சென்றிருப்பேன். நாளைக்கு இந்நேரம் நான் மதுரைக்கு சென்றிருப்பேன். அதாவது சென்று இருப்பேன், இரு சொல் இல்லையா? நாளைக்கு நான் மதுரைக்கு செல்வேன்னா ஒரு சொல் வகை. நாளைக்கு நான் மதுரைக்கு சென்று கொண்டு இருப்பேன்னா அதில் 3 வார்த்தை இருக்குது. அதை விட அது கொண்டு வகை. நம்ம கொண்டுன்னு கூட சொல்ல கிடையாது, டூ வகை. அப்புறம் சென்று கொண்டே இருப்பேன்னா அது டே வகை. சென்று கொண்டே, டே வகை. இது சென்று இருப்பேன். நான் நாளைக்கு நேரம் போயிருப்பேன்யா, நேரம் போயிருப்பேன், அதெல்லாம் போய் சேர்ந்துருவேன், போயிருப்பேன். அப்போ போயிருப்பேன், சென்று இருப்பேன், இரு சொல் வகை. அப்போ இந்த இரு சொல் வகைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நாளை இந்நேரம் நான் மதுரைக்கு சென்று இருப்பேன் இல்லையா? பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். யாரை பற்றி பேசுகிறோம்? என்னையை பற்றி பேசுகிறேன். நான் தான், நான் போயிருப்பேன் அப்படின்னா நான் தான் சப்ஜெக்ட். ஸோ ஐயை போட்டாச்சு. ஐக்கு வில் வராது, ஷேல் தான் வரும். ஐ ஷேல் ஹேவ் கான். ஐ ஷேல் ஹெச் ப்ளஸ் V3. சென்று இருப்பேன்னு சொல்லும்போது அந்த கோ வென்ட் கான் இல்லையா? ஸோ கோ வென்ட் கான், V3 எடுத்தாச்சு. டு மதுரை, மதுரைக்கு. டுமாரோ, நாளைக்கு. பை திஸ் டைம்னு என்ன அர்த்தம்னா நாளைக்கு இந்நேரம். பை திஸ் டைம், பை நவ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எழுதிக்கோங்க. தயவுசெய்து எழுதி படிங்க. அப்புறம் நாளைக்கு தேர்வுகள் முடிந்திருக்கும். இதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நாளைக்கு நேரம் தேர்வுகள் முடிந்திருக்கும்னு சொல்லலை. நாளைக்கு தேர்வுகள் முடிந்திருக்கும் அப்படின்னா எக்ஸாம்ஸ், அதாவது தேர்வுகளை பற்றி பேசுகிறோம். ஸோ தேர்வுகள் தான் சப்ஜெக்ட். எக்ஸாம்ஸ் வில் ஹாவ் பீன் ஓவர். வில் ஏன் வந்தது? எதிர்காலம். ஹேவ் ஏன் வந்தது? அது அதான் சூத்திரம். வில் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் V3. அப்போ பீன் ஏன் வந்தது?
முடிந்து இருக்கும். இந்த முடிதல் அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஓவர். இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பி குடும்பம். பி வாஸ் பீன். ஐ ஆம் நான் இருக்கிறேன். ஐ வாஸ் நான் இருந்தேன். ஐ ஹாவ் பீன் நான் இருந்திருக்கிறேன் இல்லையா? அப்போ முடிந்து இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பீன் தான் வரும். அதனால் நீங்கள் இந்த பீனை வச்சு குழம்பிடுறாங்க. புரியலாம் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. 9952310603. உங்களுக்கு நான் விளக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். இது வந்து பாருங்கள், எக்ஸாம்ஸ் வில் ஹேவ் பீன் ஓவர் டுமாரோ. நாளைக்கு தேர்வுகள் முடிந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் நாளைக்கு இந்நேரம் தேர்வுகள் முடிந்திருக்கும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வில் ஹேவ் பீன் ஓவர் டுமாரோ பை திஸ் டைம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நாளைக்கு 10 மணிக்கு தேர்வுகள் முடிந்திருக்கும் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வில் ஹேவ் பீன் ஓவர் பை 10 AM. காலை 10 மணிக்கு தேர்வுகள் முடிந்திருக்கும். அல்லது எக்ஸாம்ஸ் வில் ஹேவ் பீன் ஓவர் பை 5 PM. 5 PM அப்படின்னா அதாவது பை 5 PM போடலாம். அல்லது பை 5 போடணும். அதாவது பை 5 PM அல்லது 5 ரெண்டையும் குழப்பக்கூடாது. சரியா? ஓகே. இப்போ இதே மாதிரி நீங்கள் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். ஐ லவ் யூ. நீங்கள் இங்கிலீஷ் ஈஸியாக படிக்கணுங்கிறக்காக நான் உட்காந்து மெனக்கெட்டு எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து என்னுடைய ஸ்ட்ரோக்கை, என்னுடைய பக்கவாதத்தை பற்றி நான் கவலைப்படாமல், என் தமிழ் மக்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கே போகக்கூடாது. இங்கிலீஷ் தானே தெரியணும். நம்ம ஃபாதர் இருக்கார், அந்த ஃபாதர்கிட்ட படிப்போம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தைரியம் வரணும். நீங்கள் பாடத்துலேருந்து நல்லா படிங்க மக்களே. உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் வரும். ஐ ப்ராமிஸ் யூ. காட் bless you. I pray for you. Bye.